கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வேளையில் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவ்வளவுதான். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் அவன். அப்போ எப்படி இருக்கிறான்? அவனுடைய மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கு? அந்த நினைவுகள் தேவனுடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்? தேவ சிந்தனை நமக்குள்ள இருக்கும். அதே இது நமக்குள்ள என்ன காரியங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய இதில் என்ன செய்யும்? வெளிப்படும். இருதயத்தின் நிறைவே வாய் பேசும், அப்படி தான் வசனம் இருக்குது. இருதயத்தில் கொண்டிருக்கிற எண்ணங்கள் தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? பேச வைக்கும். அதை யோவான் 8:44 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். என்ன நம்ம படிக்கிறோம்? நம்ம பிசாசினால் உண்டானவர்கள், நீங்கள் அந்த பிதாவினுடைய இரக்கங்களில் செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அது ஆதி முதற்கொண்டு மனுஷை கொலைபாதகனாக இருக்கிறான். ஃபஸ்ட்டில் ஆண்டவர் படைத்த ஆதாமுக்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் அவை செய்ய வந்த காரியங்கள், ஏவாள்கிட்ட முதல்ல செய்த காரியங்கள் என்னது? பொய் தான். என்ன செஞ்சான்? பொய் தானே பேசினான். இது என்ன செய்யல? கர்த்தர் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதே பிசாசு என்ன சொன்னால், இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள், நீங்கள் சாகவே சாவது இல்லை அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எப்படி இருக்குது? செத்து போவோமா? நம்ம செத்தா போவோம், இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போவோமா அப்படிங்கிறதுக்கும், இல்லைப்பா நீங்கள் பழத்தை சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பரவாயில்ல, அவர் இதை செத்து போவேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இவங்க என்ன சொல்கிறான்? இவன் சாக மாட்டேங்கன்னு சொல்கிறான். அந்த பொய் ஏன் சொன்னார்? அது நன்மை தின்மை அறியத்தினிய பழம், அது நீ என்ன செய்ய? எல்லாத்தையும் சாப்பிடு, அதை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இன்பமான ஒரு பொய்யா சொன்னதுனால தான் என்ன ஆகிப்போச்சு? பாவத்தில் போனாங்க. பாவத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? விழுந்துட்டாங்க. அப்போ நம்ம ஆதி முதற்கொண்டு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த வசனத்தை வாசிங்க. ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் மனுஷனை கொலை செய்யக்கூடிய பாதகனாக இருக்கிறான் பிசாசானவன். நம்ம வேசித்தனம் பண்ணினா பாவம், விபச்சாரம் பண்ணினா பாவம், அடுத்தவங்க அதை திருடுனா பாவம், அடுத்த பொருளை இச்சிச்சா பாவம், இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். பைபிள் படிச்சிருவோம், டெய்லி ஜோம் பண்ணிடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் நம்ம எண்ணத்தில், நம்மளுடைய சிந்தனையில் நம்ம கரப்ஷன் முடிச்ச நம்மளுக்கு எப்படி அவங்க செஞ்சுட்டாங்க, எவ்வளவு நல்லது செஞ்சோம், ஆனாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? இப்படி கெடுதல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தீங்களா? அது நமக்கு தவறாகவே தெரியாது. அது நமக்கு என்ன செய்யாது? தவறுனே தெரியாது. நம்மன்னா அவங்களுக்குன்னா திரும்பி பதிலாக செஞ்சோம் இல்லை. அதனால நம்ம சிந்தனைகளை கரப்படுத்துறது மட்டும்தான் பிசாசுடைய. அப்போ நம்மளே நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், நம்ம மற்ற காரியங்கள் பார்த்துட்டே இருப்போம். இருக்கிறப்பயே நம்ம இங்கே வேலை செய்வோம், ஆனால் நம்ம சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மனசு இந்த சிந்தனையோடு செயல்பட்டு திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி? நம்ம அங்கே போயிருக்கோமா? இல்லை நம்மளுக்கு இப்படி போகிறப்ப நம்மளுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலேயே நம்ம மனசு ஓடிக்கிட்டு, எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதுவாக ஓடிக்கிட்டே இருக்கும், என்னென்னமோ நினைக்கும், என்னென்னமோ செய்யும். அப்பொழுது மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, சிந்தனையை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடாது. அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஒரு அலர்ட் கொடுக்கணும். இந்த சிந்தனை என்னை செய்யக்கூடாது, இதுக்கு மேலே அதுக்கு இடம் இல்லை, என் சிந்தனை தாறுமாறாக போயிட்டுருக்கு,
அந்த சிந்தனைக்கு நான் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும். இனிமேல் அந்த இந்த இந்த எண்ணம் எனக்குள்ள வர இயேசுவி நாமத்தினால போ, எனக்கு இந்த சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிந்தனையோட நம்ம வந்து கேட்கும் பொழுது அந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு மாறுறதா இருக்கும். அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் அதுக்கு லேசாக இடம் கொடுத்த உடனே அது போகலாம். அது சிந்தனை வந்து போய்கிட்டே இருக்கலாம். அது தலைக்கு மேலே பறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான் என்ன செய்யுது பிரச்சனை. அது ஏன் பறக்க விடுவானே அதுக்கப்புறம் இடம் கொடுப்பானே, தேவையில்லைல்ல. அப்போ நம்ம அந்த சிந்தனை வரும்பொழுதே நம்ம என்ன செஞ்சிடணும், கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்படி வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த காரியங்கள் எதுக்காக, இந்த காரியங்கள் ஏசப்பாவுக்கு இது பிடிச்ச காரியமா, இது பிடிக்காத காரியமா, இதை நம்ம கரெக்டாக செய்கிறோமா செய்யலையா அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல என்ன செஞ்சிடலாம், நிதானிச்சிடலாம். சரிங்களா? அதைத்தான் வந்து என்ன செய்கிறாங்க, மனுஷ கொலைபாதகன் அப்படி அவன் தான் என்ன அப்படிப்பட்டவன் தான் என்ன செய்கிறான், நம்மளை கொலை பண்ணுகிறதற்கு ஏதுவாக நம்மளை என்ன செஞ்சுருக்கிறான், கொண்டு போகிற ஒரு காரியங்களை நம்ம வந்து என்ன செஞ்சுறோம் பார்க்குறோம். அப்போ நம்ம நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது அதில் ஒரே ஒரு நல்ல, அதாவது பரிமள தைலத்துக்குள்ளே ஒரே ஒரு செத்த ஈ விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே என்ன செஞ்சிடும், நாரி போயிடும். அதே மாதிரி நம்ம எல்லாம் நல்லவங்களாக இருப்போம், அந்த சிந்தனைனால நம்ம எல்லாமே கரப்பட்டு போவோம். அந்த கரப்பட்டுருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சிந்தனைகளை நம்ம களைந்து போட முடியும். அப்போ நம்மளை எல்லா நாளும் நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனை வந்து நம்மளோட போராடிக்கிட்டே இருக்கும். அந்த போராடுகிறத வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பெரிய காரியத்துக்கு நம்ம போய் பெரிய காரியம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஜோம் பண்ணிக்கிறோம், மற்றதை செஞ்சுக்கிறோன்றதை காட்டிலும் அந்த ஒரு சின்ன காரியங்கள் போராட்டம்னு ஆரம்பித்த உடனே அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இதைத்தான் அப்போ இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு செய்கிறோமா, அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சா, இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாத்துலேயுமே போராட்டம் இருக்குது, உனக்கு சிந்தனையோட மட்டும் என்ன செய்யலை, போராடலை. படிங்க எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி இருக்கு, மாம்சத்தோடு மட்டும். இந்த வசனம்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்ச வசனங்கள் தான். ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து. என்ன தந்திரமா அப்படி வச்சிட போகிறான்? பிசாசின் தந்திரம்னா என்ன? அவன் எப்படி தந்திரமாக இருப்பான் நம்மக்கிட்ட, எப்படி தந்திரமாக நம்மக்கிட்ட வந்து அவனுடைய செய்கைகளை வந்து காட்டுவான். அவனுடைய சூழ்ச்சினா ஒரு திறமையுள்ள சூழ்ச்சி. அது எப்படின்னா, இந்த சூழ்நிலைகளை எல்லாமே நம்மளுக்கு அப்படியே உண்மையாக்குறது மாதிரி ஒரு பொய்யான ஒரு மாய தோற்றத்தை முதல்ல வந்து என்ன செய்வான், நம்மளுக்கு கொண்டு வருவான். அதை வந்து அந்த கருத்தை வந்து உண்மை இல்லாததை உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம மனசில் வந்து பதிய வைப்பான். அவனோட செயல்பாடுகள் எல்லாமே எடுத்தவன் கவுத்தவன் இருக்காது. சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக தான் அவன் என்ன செய்ய முடியும், நம்மக்கிட்ட வர முடியும். ஏவாள்கிட்ட வந்து பணத்தை அவன் ஒரே நாளில் கொடுத்து ஒரே நாளில் என்ன செய்யலை, அந்த அம்மா வந்து சாப்பிடல. அநேக நாட்கள் சென்று தான் என்ன செஞ்சாங்க, அதை சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஒரே நேரத்தில் அவன் செய்யாமல் ஒரே ஒரு காரியத்துக்கு கொஞ்சமாக நம்மக்கிட்ட வந்து என்ன செய்வான், நம்மளை வந்து கரப்படுத்துறதுக்கு வந்து செய்வான். அந்த கொஞ்சமாக செய்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஆனால் அப்படிப்பட்ட சூழ்ச்சியில் தான் அவன் வந்து பொய் சொல்கிறான். அப்படி பொய் சொல்லும் பொழுது அவனுடைய திறமையுள்ள சூழ்ச்சியும் வந்து என்ன செய்கிறது, அற்பமானதாக இருக்கும். நம்ம இன்னொன்று வந்து நம்மளுக்கு அந்த காரியத்தை நம்ம செய்ய போனோன்னா அது வந்து சந்தேகப்படுவோம். இதுக்கு இப்படியா இருக்குமோ, இவங்க சொல்லியிருப்பாங்களோ, அத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, இல்லை இவங்க இப்படி பேசியிருப்பாங்களோ, இந்த காரியம் பக்கத்தில் இருக்கிற யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஒரு காரியத்தை நம்மளா நினச்சி அவங்களா இருக்கும் இவங்களா இருக்கும் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு சந்தேகப்படுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய மருந்து, ஒரு பெரிய ஆயுதம். இல்லை இவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவங்க வந்து இன்றைக்கி என்கிட்ட அப்படி பேசுனாங்க, இப்படி வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய சொல்லுவான்னா, முதல்ல வந்து சந்தேகப்பட வைப்பான். அப்புறம் வந்து இந்த சூழ்நிலைகளில் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சேர்க்க வைப்பான். அவனுடைய வேலையை என்னென்னா, யார் கர்த்தருக்குள்ளே முன்னாடி போகிறாங்களோ அவங்கள வந்து எப்படியாலும் என்ன செஞ்சிடணும், அவன் பக்கத்தில் வச்சுக்கிறணும்.
அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், இதில் பரிசுத்தம் அதில் பரிசுத்தம், நம்ம இதில் பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நோக்கி போகும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு அவன் வந்து வேகமாக நம்மக்கிட்ட என்ன செய்வான், அந்த குலைச்சல் ஆக்கக்கூடிய காரியங்களை அவன் ரொம்ப தந்திரமாக பார்ப்பான். அதைத்தான் அவன் அணுவணுவா கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகளை வந்து அது ஏற்றுக்கிட்ட மாதிரி, அதே போல் என்ன சொல்கிறது, சூழ்நிலைகளையும் அந்த காரியங்களையும் நம்ம என்ன செய்கிறது, அந்த சந்தேகத்துக்குரியதும் நம்ம அப்படியே பயபக்திக்கோடு இருக்கிறக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிடுவான். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகிருச்சுன உடனே நம்ம என்ன செய்வோம், ஏய் கரெக்டாக இருந்துச்சுப்பா, இன்றைக்கி கரெக்டாக பாரேன், இன்றைக்கி நானும் போகிறேன், இன்றைக்கி இந்த வசனமும் வருது, இன்றைக்கி கர்த்தரே என்ன செஞ்சுட்டாரு, இதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் வசனத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு என்ன செய்வான், நம்மளை வந்து நம்மளை மைண்டை வந்து சந்தேகப்பட வைப்பான். ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியல. ஆனால் வசனத்துடைய ஆழங்கள் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. வசனத்தின் ஆழங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வசனத்தின் ஆழங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் வசனங்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஆழங்களுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்ய முடியும், போக முடியும். ஒவ்வொரு நாளுமே இப்போ ஒரு வசனம் நீங்கள் தியானிச்சிருப்பீங்க, அதோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த வசனத்துக்கு அந்த வேல்யூவேஷனே இருக்காது. ஆனால் அந்த வசனத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்ம கேட்கும் பொழுது அதனுடைய ஆழங்களை கற்றுக் கொடுப்பார். ஏன்னா பிசாசுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஆழமே இல்லை. அதனால வசனம் தெரியுமே ஒழிய அந்த வசனத்தில் அவன் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அவனுக்கு அந்த ஆழங்கள் அவனுக்கு தெரியாது, ஆழங்கள் தெரியாது. ஏசப்பா கிட்ட சொன்னார்ல, நீங்கள் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யுங்கள் அப்படின்றான். வசனத்தை ஆண்டவர் சொல்ல அவனுமே எல்லா வசனமும் சொல்கிறான். வசனம் தெரியும், ஏன்னா அவன் வந்து தேவ சமூகத்தில் தேவனோடு இருந்தவன் தெரியும். ஆனால் அந்த ஆண்டவருடைய அந்த விலையேற பெற்ற அந்த மதிப்பு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. சரிங்களா? அப்போ நம்முடைய சிந்தனையை வந்து முதல்ல வந்து நம்மளை என்ன செஞ்சிடான், தாக்க நினைப்பான். சிந்தனைகள் மூலமாக தான் தாக்க நினைப்பான். அடுத்து வந்து நம்முடைய செயலுக்கு ஏற்றபடி மெதுவாக செயல்படுவான். அப்புறம் வந்து இதெல்லாம் செயல் பண்ணிட்டு அவன் என்ன செய்வான்னா போருக்கு நம்மளோட ஆயத்தமாகும். நம்மளோட போர் நம்ம நினைப்போம், பிசாசு நம்மளோட போர் செய்வான். இதுதான் எப்படி நம்ம வந்து இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் படைகள் வந்து சண்டை போட வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எப்போ நான் அவங்க கூட சண்டை போட வரேன், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, என்னோட கப்பல் இங்கே நிற்கிது, வங்காள வளைகுடாவில் நிற்கிது, நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படிங்கிற காரியங்கள் இருக்குது. ஆனால் அவன் வச்சிருக்கிற அந்த கப்பலை மட்டும் என்ன செய்யலை, எங்கே இருக்குன்னு காட்டலை. எங்கே இருக்குங்கிறத என்ன செய்யலை, காட்டலை. எங்கே இருக்குன்னு சொல்லலை, லைட்டெல்லாம் அமர்த்திட்டாங்க, எந்த இடத்துல இருக்குங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி பிசாசு வந்து என்ன செய்வான்னா, எப்படி இருக்கேன், எங்கேருந்து தாக்குவோங்கிறது தெரியாது. ஆனால் அந்த தாக்குறதுக்கு முன்னாடியான எல்லா சூழ்நிலைகளையும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சரி பண்ணி நம்மளோட போருக்கு ஆயத்தமாகி நிற்கணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியலையா? புரியுதாங்க? போருக்கு அவன் முதல்ல நம்மளுக்கு என்ன செய்வான், ஆயுதங்களோடு அவன் வந்து என்ன செய்வான், நிற்கிறதுக்கு அவன் தகுதியாக இருப்பான். அப்போ தன்னுடைய அந்த போர் நிலைமைக்கு உடையவனாக இருந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கோம், எதில் வந்து நம்ம வெறுப்பாக இருக்கோம், எந்த காரியத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கோம், எந்த காரியத்தை இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க மேலே இருக்கிற வெறுப்பு என்னால் மாறவே மாட்டேங்குது, இவங்க மேலே இருக்கிற கசப்பு எனக்கு மாறவே மாட்டேங்குது, என்ன தான் செஞ்சாலும் அவங்க மேலே அந்த கசப்பு எனக்கு போகவே மாட்டேங்குது அப்படிலாம் நினைப்போம் பார்த்தீங்களா? இதை அவன் ஆயுதமாக எடுத்துக்குவான். நம்மளுடைய விருப்பு, நம்மளுடைய வெறுப்பு, நம்மளுடைய கசப்பு யாருக்கெல்லாம் வச்சுருக்கிறோமோ இதெல்லாமே என்ன, ஏன்னா ஆண்டவர் வந்து யாருமே வெறுக்கவும் மாட்டார், யாரு மேலேயும் கசப்பாக இருக்க மாட்டார். அப்போ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அப்படி நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை நினச்சி பார்த்தோம். இவங்க மேலே நம்ம வந்து கோபிக்கிறதுக்கோ இவங்க மேலே வெறுப்பை காட்டுறதுக்கு நம்ம யார், நம்ம யாருடைய பிள்ளை? ஏசப்பா இப்படி செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ ஏசப்பா செய்யாதப்ப அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தம் நம்மளுக்குள்ளே இருக்குது, அவருடைய சுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நான் வந்து இவங்களை தவறாக எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ நான் இதை என்ன செய்யக்கூடாதே, நான் இதை வந்து விட்டுறணுமே அப்படின்னு சொல்லி அதை நம்மளுக்கு விட்டுவிடக்கூடிய பலனை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை என்ன செஞ்சுருக்கணும், விட்டுவிடணும். விட்டுவிடும் பொழுது பிசாசானவன் உங்களுக்கு என்ன செய்வான், ஓடி போவான்னு இருக்கு வசனம். பிசாசு உங்களுக்கு எதிர்த்து நிற்காமல் என்ன செஞ்சிருப்பான், ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓடி போயிடும். அப்போ இதுக்கு நம்ம இடம் கொடுக்குறப்ப அதை அவன் பெரிய உருவமாக்கி அதை பெரிய காரியங்களாக்கி அதை என்ன செஞ்சிருவான், பெருசாக கொண்டு வந்துடுவான். அப்போ அவனுடைய தந்திரங்கள் என்னங்கிறத
வசனம் இருக்குது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே அப்படின்றது. பிசாசுடைய தந்திரங்கள் இன்னத்தருக்கு அமர்த்தமே இல்லைக்கா. சாரி, 1 மணி நேரம் ஆனவனே சொல்லிடுவேன், அதில் 1 மணி நேரம் ஆச்சுன்னா சொல்லிடுவேன். அப்போ பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய பாதுகாப்பற்ற நிலை, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளோட ஹஸ்பண்டும் நம்மளுக்குடைய அன்பு இல்லை, அம்மா அப்பா அன்பு இல்லை, யாருக்கிட்டையுமே ஒரு அன்பு இல்லை அப்படிங்கிற நம்மளுடைய அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை அவன் சாதகமாக எடுத்துக்கிடுவான். யாருமே இல்லையா, நம்மளுக்கு எதுக்கு யாரும்? எல்லா மனுஷனும் இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம், எல்லா மனுஷனுமே தனியாக தான் போக போகிறோம். பிள்ளை இருக்கு பார்க்கும், அப்பா இருக்கு பார்ப்பாங்க, அம்மா இருக்கு பார்ப்பாங்க, கிடையவே கிடையாது. எல்லாருமே தனி மனுஷன்தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். கடைசியாக கர்த்தர் யாரை கொண்டாலும் செய்வார், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாருமே தனியாக தான் அந்த பூமிக்கு வர்றோம், எல்லாருமே தனியாக தான் போக போகிறோம். இந்த உண்மையை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். இந்த உண்மையை நம்ம தெரியும் பொழுது நம்மளுக்கு இந்த காரியங்கள் நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற காரியங்களாக நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்கும். அப்போ பாதுகாப்பற்ற நல்ல பலவீனம், நம்மளுடைய பயம், அது முக்கியமாக நம்ம பயத்தை ரொம்ப அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவான். பயப்படுறோன்னு தெரிஞ்சால் போதும், எல்லா காரியத்தையும் திணிச்சிருவேன். இவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இதுக்கு பயப்படு, இதுக்கு நீ ஒழுங்கீனமாக போகிற, நீ மதிக்கலான்னு அவங்க சொல்லிடுவாங்க. எப்படி? சும்மா கிடையாது. நல்ல காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, இதை நீ செஞ்சேனாக்க அத்தனை பேரை நீ எப்படி சமாளிக்கிறது, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு அந்த பயங்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சிடுவான், எல்லாத்தையும் ஒரு சேர அடைச்சிடுவான். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு பயம் வரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பயத்தின் ஆவியை நீங்கள் கொடுக்கவே இல்லையப்பா, பலனும் சத்துவம் உள்ள ஆவியை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். பாட்டெல்லாம் படிப்போம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டேன், ஏசு என்னோடு இருக்கிறதுனால பயப்பட மாட்டேன். நம்ம பாட்டெல்லாம் நல்லா படிப்போம், அது பாட்டுக்கு மட்டும்தான். நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது என்ன ஆகாது, அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த பயத்தை நம்ம எடுத்து போடணும். அந்த பயத்தை எடுத்து போடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். முடியலையா, ஏசப்பா எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதவி, தேவன் நம்மளுக்கு வடக்கு பரிசத்தில் இருக்கிறாரு. அவர் இருக்கும் பொழுது அவர் கூப்பிடுகிற குரலுக்கு நான் என்ன செய்வேன், உன் அருகில், உன் பக்கத்தில், உன் கை தூரத்தில், உன் நிழலில் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். அப்போ நீ என்னை கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்யணும். வார்த்தையை ஆண்டுகிட்ட சொல்லி, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இந்த பயம் வந்துடக்கூடாது, இந்த பயத்தினால நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சுருண்டு போயிடக்கூடாது, இந்த பயத்தினால நான் என்ன செஞ்சிருக்க, உடந்து போயிருக்கேன். என் பிள்ளைக்கு பயப்படணுமா, பயப்பட மாட்டேன். என் புருஷனுக்கு பயப்படணுமா, நான் பயப்பட மாட்டேன். என் தாய் தகப்பனுக்கு பயப்பட, என் சகோதரன், எனக்கு எதுக்கு பயம்? நீங்கள் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லையே, எனக்கு பலனான ஆவியை கொடுத்துருக்கீங்களே, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படக்கூடாதபடிக்கு என்னுடைய உங்கள் கரத்தில் என்னை தாங்குங்க, எனக்கு அந்த ஆவியை கொடுங்க. ஏன்னா வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கு 21ஆம் 22ஆம் அதிகாரத்தில் முதல்ல பயப்படுகிறவர்களும் என்ன செய்யக்கூடாது, எல்லாமே என்ன செய்ய மாட்டாங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம நினைப்போம் எல்லாமே நம்ம நல்லா தான் இருக்கிறோம், இவங்க செய்வாங்க அவங்க ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பயந்தேன், ரொம்ப பயந்து சாவேன். ஆனால் ஒரு காலங்களில் கர்த்தருக்குள்ளே வர 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 இப்போ சமீபத்தில் ஒரு காலண்டர் இருந்துச்சு எங்கள் வீட்டில், அதில் படம் போட்டிருந்துச்சு, விக்கிரக படம் இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, அக்கா சொன்னாங்க, டே இதில் இருக்குடான்னு. ஐயோ அப்படியாக்கா, சரி இவர் வேற, நீ என்ன சொல்கிறாரோ தெரியலையே, இது சண்டை போடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டேன். அது 2வது விஷயம். ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, சொல்லக்கூடாது. நல்ல கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கணும். ஏன்னா பயம் அந்த அளவுக்கு நம்ம ஒடுக்கப்பட்டதுனால அந்த பயம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, தன்னால் வந்துடுது. அடுத்த செகண்டே என்ன செஞ்சுட்டேன், தூக்கி கொண்டு போய் போட்டுட்டேன். தூக்கி போட்டோடனே கர்த்தர் கிருபையில் என்னென்னா, என் தம்பி வந்தான், அவன் ஒரு சிலுவை மாதிரி போட்டு அதில் வசனம் போட்டு அதில் குட்டியாக காலண்டர் போட்டு தமிழ் மாதமும் போட்டு ஒரு காலண்டர் கொடுத்தான். எனக்கு பயங்கர ஹாப்பி. ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோடனே அவருக்கு ஒரு காலண்டரை வைக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதுக்காக நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம், தேவனுக்காக நம்ம முதலிடம் கொடுக்குறோமான்றதை மட்டும்தான் பார்க்குறாரு. அடுத்து அன்னைக்கு சாயந்தரமே தம்பி அந்த காலண்டர் கொடுத்தான். கர்த்தர் நல்லவர் இல்லையா? அப்போ அவர் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள்னா இதெல்லாம் தான், எதுவுமே இருக்கக்கூடாது. பிள்ளை நம்மளை சொல்லிடுவான், ஐயோ இதனால பிரச்சனை வராது, நீங்கள் முன்ன கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அதை மாற்றி போடுவார். என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப அது என்ன பிரச்சனைனா அதை அவர் தடுத்து நிறுத்துவார்.
இதெல்லாம் அனுபவிக்கும் பொழுது நம்ம இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கூட போகணும், நம்ம இன்னும் முன்னாடி போகணும், இன்னும் நம்ம தேவனுக்காக அநேக காரியங்களை நம்ம செய்யணுங்கிற ஒரு தோற்றம் நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். சரிங்களா? சரி, அப்புறம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 எடுங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 10:4-5 படிச்சிங்களா? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய போராயுதம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? அரண்களை நிர்மூலமாக்குகிறது. அரண்னா பிசாசனுடைய அரண். அவன் எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கரப்படுத்த பார்க்குறான். அப்போ நம்ம அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து எல்லாம் காக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? அரண்களை நிர்மூலமாக்குகிறதா. பிசாசனுடைய அரணை நம்ம அதுக்கு வேரோட பிடுங்குகிறவர்களாக, நம்மளுக்கு எல்லா பலன், எல்லா வல்லமை, எல்லா காரியங்களும் எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அந்த இலவசமாக கொடுத்ததுனாலேயே என்னமோ நம்ம அதை உரிமை கொண்டாடுறதே இல்லை. அந்த அரணை நிர்மூலமாக்க அதை நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தேவ சமூகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பிசாசனுடைய அரணை நிர்மூலமாக்க முடியும். அது எப்படின்னா, மாம்சத்துக்கு ஏற்றவர்களாகிறாங்க. மாம்சத்துக்கு உள்ளதா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கணும். தேவ பலன்னா என்னது? தேவ பலன் இது வரைக்கும் நம்ம மாம்சத்தை குறித்து பார்த்தோம். மாம்சத்துக்குரியங்களும் இருக்கணும். அப்போ தேவ பலன், அப்போ இதுக்கு என்னதான் செய்யறது? இந்த அரண்களை நிர்மூலமாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யறது? இது நம்ம மாம்சத்துக்குரியதை நம்ம நினைக்கிறோம். அப்போ தேவ பலன் அப்படின்னாக்கா அவர் கொடுக்கக்கூடிய கர்த்தரே என் பலன் யார் சொல்கிறான்? தாவீது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கர்த்தரே என் பலன். அவரு நம்மளுக்கு பலனாக இருக்கும்போது பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் செய்யக்கூடிய பலனை கொடுக்குற கர்த்தர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? தேவ பலத்தை நம்ம கேட்டு வாங்கும் பொழுது நம்மளுக்கு கேட்காமலே அவர் கொடுப்பாரு. கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என்கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்லி செய்வார். அப்படிப்பட்ட அந்த பலனை நம்மளுக்கு என்ன செய்வாரு? கொடுக்குறவரா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பிசாசினுடைய அதாவது நம்ம இந்த இப்படிப்பட்ட பலனெல்லாம் எடுக்கும் பொழுது அவன் உடனே அவசரப்பட்டு நம்மளாம் என்ன செய்வோம்னா, ஒரு காரியம் எடுத்தோடனே அவசரப்படுவோம். எப்படியாலும் இன்னைக்கு கட்டி ஜோமன் இன்னைக்கு இப்படி போய் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பட் அதை ஒரு காரியத்தை எடுத்தால் நம்ம ஒரு ஸ்பீடாக ஒரு அவசரமாக செய்வோம். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? அவசரமே பட மாட்டான், எதுக்குமே அவசரப்பட மாட்டான், நிதானமாக செய்வான். அப்போ தள்ளப்பட்ட தூதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம், தள்ளப்பட்ட தூதனுக்கு எந்த ஒரு பவரும் என்ன செய்யலை. இன்னைக்கு தேவனுக்குள்ளே வளர்றதுக்கு கூடிய எந்த பவரும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கர்த்தர் எடுக்காமல் இந்த பூமிக்கு அனுப்பினாரே ஒழிய அதுக்கப்புறம் அவனுக்கு தேவனுடைய அந்த காரியங்களை எதுவுமே என்ன செய்யலை, வரலை. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிருபையின் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பிசாசை நம்ம விரட்டணும், ஆண்டவர் அபிஷேகத்துக்குள்ளே நம்ம வர்றோமா, அபிஷேகத்துக்குள்ளே கிடைக்கிறோமா, அவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஊற்றுகிறவராக இருக்கிறாரு, வல்லமையை கொடுக்குறவராக இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு எழுப்புதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு. நம்மளுடைய குடும்ப காரியங்களோட, நம்மளுடைய பலவீனங்களோட, நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அவர் என்றுமே செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குற தேவனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பலனை நம்ம கேட்குறோமா? பிசாசை நம்மளுக்கு என்ன செய்யணும்? அந்த அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்த காரியங்களை நம்ம கேட்குறோமா அப்படின்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா, அந்த பலனை நம்மளுக்கு கொடுக்குறவரா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ என்ன வசனம் வாசித்தோம்? 2 கொரிந்தியர் 10. சரி,
ஏசாயா 43:2 எடுங்க. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம எதிர்நோக்கிறோமோ, அதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, அவையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த உலக காரியத்துக்காக நம்ம எதை வந்து நம்ம விட்டு விடுகிறோமோ அதை தான் தேவன் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கார், நம்மளை விட்டு விடும் பொழுது தான் அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சரிங்களா? அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து ChatGPT. சரி, அடுத்து வந்து 2 கொரிந்தியர் 5:17 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே என்ன செய்யுது, புதுசாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், நிதானித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ காலையில் நான் வந்தேன், எனக்கு வேகமாக இங்கே வரணும்னு ரொம்ப வேகமாக பார்த்தேன். இன்றைக்கி ஆன்ட்டி வேறு இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தேன். இவர் கரெக்டாக வந்து இல்லை நீ எனக்கு வந்து தோசை வந்து சுட்டு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக வந்துச்சு. என்னடா நம்ம இன்றைக்கி தான் வேகமாக கிளம்பலான்னு போகிறோம், கடைசியில் வந்து ஆனாலும் என்ன செஞ்சுருக்கேன், பொறுமையாக இருந்து அவருக்கு செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம உங்களுக்கு சுட்டு வச்சுருக்கேன்ல சாப்பிட்டு வாங்க அப்படின்னா இது வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு மீறுதல். இதை நம்ம மறந்துடுவோம். இன்றைக்கி செய்வோம், இது சாதாரண விஷயம் மறந்துடுவோம்ல. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே அப்படியே பியூராக நம்ம போயிட முடியாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே 100க்கு 100 நூல் பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஒரு சில நேரம் நம்ம என்ன செய்வோம், டவுனாகத்தான் செய்வோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் அதை நினச்சி அந்த சிந்தனைக்கு கொண்டு போயிட்டேன்ப்பா, அவர்கிட்ட கூட நம்ம எரிச்சல் பட்டேன், அதை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செகண்ட் அவர்கிட்ட ஒப்புரவாயிட்டேன்னா என் பிள்ளை உடனே கேட்குறா பாரு, அவ்வளோதான். தவறு செய்யாமல் அப்படியே நம்ம போக முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நான் நினச்சது தப்பு தான் ஆண்டவரே அப்படின்னா பிசாசுக்கு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யாது, ஒரு குண்டூசி அளவு கூட நம்மளுக்கு இடம் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம சிந்தனைகளை ஓடக்கூடிய சிந்தனைகளை எப்போவுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதுலேயே நம்ம அப்போ அதை படித்தோம் பார்த்தீங்களா, உங்கள் சிந்தனைகளை உங்களுக்கு சிறைவையுங்கள்னு சொல்லி ஒரு வசனம் 5ஆம் அதிகாரத்துலையா 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10 5வது வசனம்னு நினைக்கிறேன். அதில் இப்போ படித்தோம். அதில் வந்து உங்கள் சிந்தனைகளை வந்து நம்மளுக்கு அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து சிறை வைக்கும் பொழுது நம்ம பியூரிஃபைட கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். சரிங்களா? ஒரு எப்படி இருக்கனா, பழைய வாழ்க்கை வந்து பழைய நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் அதை பாதுகாக்காமல் அதை வந்து நம்மளுக்கு வந்து பாதித்து விடாதபடி நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறதுக்கு இந்த வசனத்தினாலே நம்மளை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு காரியங்களாக என்ன ஆகும் நமக்கு இருக்கும். சரியா? அப்போ யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 படிங்களேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கேன், நான் போகிறதா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நான் போனால் தான்
பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்கே செய்வார், உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும். இங்கே வந்து அவர் உங்களை அனுப்புவேன். அவர் வந்து உங்கள் பாவத்தை என்ன செய்வார் குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தான் நம்ம பாவத்தால் உணர்த்தப்படுவோம். அந்த பாவ காரியங்கள் நமக்குள்ளே உணர்த்தப்படும். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் அபிஷேகத்தில் இருந்து நான் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் நான் பண்ணேன். அப்போ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதுக்குரிய வல்லமை எப்படி இருக்குது? நம்ம பாவங்களை உணர்த்தக்கூடிய காரியங்கள் இருக்குது. அதான் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக போய் தேவனை, அதாவது பரிசுத்த ஆவியானவரோட உங்களிடத்துல வருகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுடைய பாவங்களை குறித்து அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அப்போ அந்த உணர்வு நமக்குள்ளே வராமல் இருந்திருந்தா, வரலைன்னா நம்மளுக்கு அதை ஒப்பு கொடுத்து நம்ம வெளியே கடந்து வர முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த உணர்வை ஆண்டவருக்குள்ளே வாங்கணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவன் இருக்கும். எதிர்மறையான எந்த நிலைமை வந்தாலும், எதிர்மறையான ஒரு காரியத்துக்கு போனாலும் நம்மளை அவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு ஆயத்தமுள்ள சிந்தனை நம்மளுக்கு வந்து வேணும். அப்போஸ்தலர் 17:11 பாருங்கள். 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணுமா, ஒரு ஆயத்தமுள்ள சிந்தனை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். வேதம் நமக்கு சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு திறந்த மனம் எப்பொழுதுமே இருக்கணும். எப்போவுமே நம்மளுடைய காரியங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த வாஞ்சையோட தேவனுடைய சித்தத்தை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு மன வாஞ்சை உள்ளவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட சிந்தனை, அந்த நேர்முக சிந்தனைங்கிறது நம்மளுக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம இந்த காரியங்கள்லேருந்து நல்ல ஒரு குணசாலிகளாக நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தெசலோனிக்கர்களில் இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ நம்பிக்கையின் சக்தி, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னாக்க ரோமர் 4:18-20 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தொடர்ந்து. அதாவது 20 வரைக்கும் 18-20 படிச்சிட்டிங்களா? சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம நிறையா தடவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதில் என்னென்னா, ஆபிரகாம் தனது சரீரம் செத்து போன நிலைமையும் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போன நிலையிலும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பொழுதும் என்ன செஞ்சாங்க, விரோதமாக இருந்த பொழுதும் அவன் உறுதியாய் விசுவாசித்தான். இது நம்ம அநேகமாக கேட்ட செய்தி தான். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு எதிரான சூழ்நிலை தான் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான், நேர்முகமாக சத்தியத்தில் என்ன செஞ்சான், சத்தியத்திலேயே அவன் வாழ்ந்து காட்டினான், சத்தியத்திலே இருந்தான், தேவனுக்கு பயந்தான், தேவனை விசுவாசித்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரே ஒரு நங்கூரம் அவன் வாழ்க்கையில் என்னவா இருந்துச்சுன்னா, நம்பிக்கை தான் அவனுக்கு ஒரு நங்கூரமாக இருந்துச்சு. எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், 25 வருஷமாக காத்திருக்கிறான். அப்போ அந்த நம்பிக்கையில் அவனோட உறுதி வந்து எபிரேயர் 6:19 படிங்களேன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கிறது. அந்த இது எப்படி இருக்கா, நமக்கு உறுதியும் திரைக்குள்ளா போகிறது, திரைக்குள்ள மன ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. திரைக்குள்ளா அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்,
நமக்கு முன்னோடியாகிய அதாவது மெல்கிசேதேக், அதுக்கு அடுத்த வசனம் படித்தீங்கன்னா தெரியும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்கு அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு திரை போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் போய் மகா பிரதான ஆசாரியர் ஸ்தலத்தில் தான் போய் என்ன செய்வாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுவாங்க. அங்கே போகிற அந்த ஆசாரியர் மட்டும்தான் உள்ளே போக முடியும், மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தான் அந்த திரை சீலை 2ஆய் கிழிந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த திரை சீலை யாருக்கு இல்லை, ஆசாரியர் மட்டும் போகிறதில்ல, எல்லா ஜனங்களும் தேவனை நேருக்கு நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவரோட நம்ம பேசலாம், அவரோட நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற காரியங்களை என்ன செஞ்சிச்சு, நம்மளுக்கு தெரியறதுக்கு தான் அந்த திரைக்குள்ளே அவர் என்ன செஞ்சார், சென்றது போல அவன் என்ன செஞ்சான், முழுவதுமான ஒரு விசுவாசத்துக்குள்ளே அவன் பெற்றுக்கொண்டவனா இருந்தான். அந்த சோதனையான வேலையிலையும் நம்பிக்கை அவன் என்ன செஞ்சிடல, ஒரு பேரில் விட்டுப்படல. அப்படிப்பட்ட நமது வாழ்க்கை ஒரு பரிதாபமாக இருக்குது. இந்த பரிதாபமான வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எப்படி இந்த நம்பிக்கையை நான் புதுப்பிச்சு கொள்வது அப்படின்னாக்கா, பயப்படாமல் எப்போவுமே என்ன செய்யணுமா, அவரை உறுதியாக அவர் சமூகத்தில் நின்று அவர் சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் கொடுங்க, அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வரும் பொழுது தான், இந்த தேவ பலன் எனக்குள்ளே வரும் பொழுது தான், இந்த தேவ பலன் எனக்குள்ளே காத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே ஆபிரகாம் ஆக முடியாதுல்ல, எல்லாருக்குமே ஆபிரகாமுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை பாருன்னா, அவருக்கு ஒரு பெருத்த விசுவாசம், அவருக்கு நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே இருந்தார், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்டு வாங்கிக்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாசத்தினால எங்களுக்கு அப்படி ஆண்டவர் கொடுத்து அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, அந்த பெற்றுக்கொண்டதை நம்ம அப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட விசுவாசிக்கணும். வசனம் எடுத்து படிங்க, ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். அதாவது அவர் உங்களுக்கு இறங்கும்படி, நீங்கள் கேட்கும்படி அவர் என்ன செய்வார், காத்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை எப்போ கேட்கும், என் பிள்ளை அவர் எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைப்பார். எப்பா நீனாலும் நல்ல ஃப்ரெண்டு, எதையுமே இல்லையே, அவன் என்கிட்ட சொல்லாமல் செய்யவே மாட்டாளே, கிடையாது, முழு விசுவாசம் வச்சுருப்போம் பாருங்களேன். ஆனால் உண்மையிலே அப்போ அவங்க மறந்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அது நம்மளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அதே மாதிரி இயேசுப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்யணும்னு அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிற காத்துக்கிட்டு இருக்காராம். அவர் என்ன செய்கிறாராம், காத்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ அவர் சமூகத்தில் இருந்தாலே நம்ம பாக்கியவான்கள். அவர் சமூகத்தில் இருந்தாலே நம்ம எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு நம்ம தியானிக்கிற வசனமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜோமன்ற ஜெபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாக நம்மளுக்கு இருக்குது. எதிர்மறையான அல்லது ஒரு உவர்ப்பான மனநிலையை நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், நமக்கு காத்திருக்கிறவராகவே என்ன செய்கிறாரு, இருக்கிறார், நமக்கு எல்லாமே செய்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கணும்னா நம்ம நான் இந்த இதை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. மனரம்யமாக நம்ம இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கான், நித்திய விருந்தாக இருக்குது. அப்போ நம்ம மனசை என்ன செஞ்சுக்கிறனோ, அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். விசுவாசிக்கிறத நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்மளை அவரை நோக்கி நம்ம காத்திருக்கணும். அப்படி காக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, மன ரம்மியமாக இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பாடுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அப்போ நம்மளுக்கு அதுவே ஒரு விருந்தாக நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாரு. அதுபோல் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பொல்லாப்பு விலைக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். 1 பேதுரு 3:10 படிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 11 பண்ணவா? அவ்வளோதான் போதும். அப்போ ஜீவனை விரும்பி அனுபவிக்க நமக்கு சாத்தியமான எந்த
மனதுமோ நம்மளுடைய வாயும் நிச்சயம் அவசியமாக என்ன செய்யிருக்கணும், தெளிவாக இருக்கணும்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு என்ன செய்யுது சொல்லு. எதிர்மறையாக இருந்தாலும் எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மாறுவேன், என் காரியம் மாறும். ஏன்னா எனக்குள்ள தேவன் கிரியை செய்கிறாரு. அதனால எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கார். டைம் என்னடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம். நம்ம இப்போ நம்ம பார்க்குற தலைப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம சிந்தனைகளை சிற வைக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம வந்து அடுத்து எப்படி நம்ம விசுவாசத்தில் இருக்கோம், நம்மளுக்கு எப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும், எப்படி பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் தொடர்ந்து பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்களா, மனதை கட்டும் ஆவிகள். மனதை கட்டும் அப்படின்னாக்கா, கட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. கவலை தான் நம்மளை என்ன செஞ்சிடும், ரொம்ப கீழே தள்ளிடும். கவலை, எல்லாத்துக்கும் கவலை. அந்த கவலை வரும் பொழுது அதான் சொல்கிறேன்ல, அவனுக்கு சின்ன கேப்பு கிடைச்சாலே நம்ம அதுலேருந்து அவன் என்ன செஞ்சிருவான், பெருசாக உருவாக்கிடுவான். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும், எனக்கு கவலை வருதா, அழுக வருதா, இதை தாங்க முடியலையா, இதை ஜெயிக்க முடியலையா, இதை பேச முடியலையா, இதை சொல்ல முடியலையா, தேவ சமூகத்தில் அமரணும். தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் நீ அவன் சொல்கிற எல்லாத்தையும் என்று சொல்லு. வருத்தப்பட்டு பாரஞ்சு ஏன் நீ சமக்கிற, நீ ஏங்கிட்ட வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், விடுதலை கொடுக்குறேன். அப்போ இந்த காரியங்களை எல்லாத்தையும் எப்படின்னா ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ள முடியும். அப்போ நம்ம சிந்தனைகளையும் எல்லாத்தையும் எதில் காத்துக்கொள்ள முடியுமா, அவர்கிட்ட வைக்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யும், காத்துக்கொள்ள நம்மளுக்கு முடியும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும், குழப்பமான காரியங்கள், நம்மளுக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் எனக்குள்ளே கட்டுக்கடங்காமல் என்னோட எண்ணங்கள் பெருகுது, இதெல்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சா ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கும் பொழுது கேட்கணும். சரி, இப்படிப்பட்ட ஆவியிலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகிறது? மனதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம போகிறோம். ஆனால் அந்த ஆவி நம்மளுக்கு விடுதலை ஆகணுமே. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆவிகள் நம்மளுக்கு விடுதலையாக்கணும். எடுத்து வாசிங்க. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். பாருங்க, அதாவது என் உபதேசத்தில் நீங்கள் நினைச்சிருங்க, என்னோட வார்த்தையில் நீங்கள் நினச்சிருங்க, என் வார்த்தை உங்களுக்குள்ளே நிற்கும், என் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். வேறு எதுனாலையும் விடுதலையாக்க முடியாது. இந்த சத்தியமான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உணவாக உள்ளே போகும்போது தான் ஆவிக்குரிய பலன் நம்மளுக்குள்ளே வரும். ஆவிக்குரிய பலனுக்கு ஒரே ஆகாரம் வசனம் தான். இந்த வசனங்கள் நம்மளுக்கு போகும் பொழுது, இந்த வசனங்கள் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நம்மளுக்கு என்னவாகும், அந்த பலன் வரும். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் வரும். இந்த சத்தியத்தை அறிஞ்சு நம்மளை என்ன செய்ய முடியும், விடுதலையாக்க முடியும். அடுத்து சங்கீதம் 107:20 வாசிங்க. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அவர் யாரை தப்புவிக்கிறாரு? அவர் வசனத்தை கை கொண்டு, அவர் வசனத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிலைத்திருந்து அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர் உபதேசத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்கள எப்படி அனுப்புகிறாராம், அந்த வசனத்தை அனுப்பி அவங்கள என்ன செய்கிறாராம், குணமாக்குறார். அவங்கள அழிவுலேருந்து நம்மளை அழிக்கிறதுக்கு, பிசாசானவன் நம்மளை அழிக்கிறதுக்கும் கொல்லுவதுக்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் நம்மகிட்ட வரமாட்டான். ஆசீர்வாதத்தை கொடுக்க வர போகிறானா, நம்ம வாழ வைக்க போகிறானா, ஒன்றும் கிடையாது. நம்மளை அழிக்கிறதும் கொல்றதும் தான் பிசாசனுடைய வேலை. அப்படிப்பட்ட அழிவுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்பி தான் நம்மளை என்ன செய்கிறாரு, அழிவுலேருந்து தப்புவிக்கிறார்.
சரி, இப்படி நம்ம எல்லாம் செய்கிறோம், நம்ம சத்தியத்துக்குள்ளே வர்றோம், சத்தியத்தின்படி நடக்கிறோம், அந்த மனதை கட்டக்கூடிய ஆவிகள் எப்படி அந்த கட்டிலிருந்து நம்மளுக்கு விடுதலையாக்குறதுக்கு என்னதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம ஒரு விசுவாசித்து அந்த காரியத்தை நம்ம வந்து செய்கிறதுக்குனாக்க நம்ம வந்து அந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதை பற்றியே நம்ம என்ன செய்வோம், யோசிக்கிறவங்களா இருப்போம். எதை சிந்திக்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து தான் அடுத்தடுத்து. இப்போ ஒரு கல்யாணமே வருது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா அந்த விஷயத்துக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்க்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். சரி, ஒருத்தங்களை பற்றி தவறான ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு, லேசாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியே அதையும் என்ன செஞ்சிருவான், அப்படியே விரிவாக்கிக்கிட்டே போயிடும். எந்த காரியங்கள் நம்மளை யோசிக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே போயிடும். அப்போ சங்கீதம் 119:15 சொல்லியிருக்கு, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்போ அவருடைய கட்டளைகளை தியானித்து அவருடைய வழிகளில் நம்ம கண்ணோக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம எப்படி இருப்போமா, சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மாட்டி நீங்கள் நீர்க்காலுகள் ஓரமாக நடப்பட்டு வற்றாத நீர் ஊற்றை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம். எப்போ அவர் கட்டளைகளை தியானித்து நம்மளுடைய வழிகளை நம்ம என்ன வழியில் போகிறோம் அப்படின்னு, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்ன மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கேட்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோமா, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டவங்களாம் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அடுத்து யோசிப்பதை நம்ம எப்படி யோசிக்கிறோமே, இந்த யோசிக்கிறதுல நம்மளுக்கு எப்படி நம்ம கவனமாக இருக்கிறது. போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களாக்கா? வந்துட்டீங்களா? மார்க் 4:24 படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் அளக்கப்படுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் கேட்குறதை கவனிங்கள். எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்புறம் அந்த அளவுனால நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அளக்கப்படுறவங்களா இருக்கணும். அந்த அளவுனாலே நம்மளை வந்து அளக்கப்படணும். அதனால சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு நீ வந்து செவி கொடு. என் வசனம் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்திலையும் ஜெயிக்க முடியாது. எந்த காரியத்திலையும் நீ என்ன செய்ய முடியாது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வந்து வாழ முடியாது. ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ யோசுவா 1:8 எடுத்து படிங்களேன். ஒரு தியானத்தில் வெற்றி எப்படி உருவாகுது, அவருடைய தியானம் வந்து எப்படி உருவாகுதுங்கிறத யோசுவாவுக்கு சொல்லியிருப்பார். என்ன பண்ணிப்பாரா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலையும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு, அதில் தியானமாக இருக்கும் பொழுது, வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை வந்து நம்ம செய்யும் பொழுது அது வெற்றியை உருவாக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி யோசுவாவுக்கு என்ன செய்கிறாரு, கட்டளை இடுகிறாரு. எபேசியர் 2:3 பாருங்கள். எதை யோசிக்கிறோமோ அதையே நம்ம வந்து என்ன செய்யணும், எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். எப்படி இருந்தோம், கோபாக்கினை மாம்சத்தின் இச்சையின்படி. முதல்ல வந்து நம்ம மாம்சம் நடக்கிறது தான். மாம்சத்தின் இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளாக செஞ்சு சுபாவத்திலே மற்றவர்களை போல கோபாக்கினையே பெற்றுக்கொண்டோம். மாம்ச இச்சையின்படி எல்லாமே நம்ம செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. எப்பொழுதும் அது நிறைக்கக்கூடிய எண்ணங்களை எண்ணியவர்களாக, நேர்முக நிலையில் இருக்கிறவங்களாக, எந்த யோசனை பகுதியை நம்ம மாற்றணுமோ அந்த மாற்றி, எதையெல்லாம் யோசிக்கிறோமோ அதையெல்லாம் செய்யாமல் எதை செய்யணுமோ அதை மட்டும் யோசித்து அந்த காரியங்களை மட்டும், அந்த தவறான சிந்தனை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். தேவ ஆலயமே எங்கே இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம ஆலயம்னே நம்ம போகிற ஆலயம் அதுக்கும் போகணும் இல்லைங்களா. ஆனால் நம்ம அவர் தங்குகிற அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது நம்ம ஆலயத்துக்கு போகும் முன்னாடி நம்மளை என்ன சிந்திக்கிறோமோ அதை வந்து கட்டுப்படுத்தி என்ன செய்யணுமோ அதை நம்ம இருதயத்தில் நம்ம வைக்கிறவங்களா இருக்க முடியும். அப்போ தேவனுடைய கிரியைகளையும் நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி தியாகனம் ஆகிறனால நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்மளுக்கு என்ன செய்யும், மறுரூபமாக கூடியதாக இருக்கும். ஏன்னா
ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்ய மறுரூபமாகுங்கள் சொல்லுது. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே மறுரூபப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். அதே போல் இவைகளை எல்லாத்தையும் சிந்தித்து கொள்ளணும். இந்த வசனம் படிங்க, பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எப்படி சொல்லியிருக்காரு? எதை சிந்திக்கணுமா? என்னத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறோமா? உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இவையில் தான் நம்மளுடைய சிந்தனைகள் என்ன செஞ்சுருக்கணும், சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கணும். சரியா? அப்போ அதுக்கடுத்து நம்ம இந்த ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடுகள் மூலமாக நம்ம தேவனிட எப்படி பிசாசனுடைய தந்திரங்கள், அவனுடைய தந்திரங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த தந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கரப்படுத்தி நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையும் அவனுக்கு ஏதுவாக நம்மளை அமைச்சு வச்சுக்கிட்டு நம்மளை அவனை டவுன் ஆக்கி வச்சு தான் அவன் நம்மளோட என்ன செய்வான், போர் செய்ய வருவான். அப்படி போர் செய்ய வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சிந்தனைகள்லையும் செயல்கள்லையும் நம்மளை தானே ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், விட்டு விடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம சிந்தனைகளை பார்க்கும் பொழுது தான் நம்ம இதை எல்லாத்தையுமே களைந்து போடுகிறவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்க முடியும், இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவன் போடுற அந்த போர் ஆயுதத்தை, அந்த அஸ்திபாரத்தை நம்ம நிர்மூலமாக்குகிறவர்களாக, நம்ம சிந்தனைகளை சிறை வைக்கிறவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இருக்கணும். அடுத்து நம்ம எப்படி அதை விசுவாசிக்கணும், நம்ம விசுவாசிக்கிறது எப்படி தேவனுடைய மகிமைக்குள்ள நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். புதிய நாட்களை எல்லாமே நன்மைக்காக இருக்கணும், உறுதியான நோக்கம் இருக்கணும். பாடுகள் மூலமாக நம்மளுக்கு எப்படி விடுதலை வருதுங்கிறத நம்மளுக்கு கர்த்தருக்கு 1 பேதுரு 5:10 சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆக்கின தீர்ப்பு இல்லை, அதை அதைரியப்படாமல் இருக்கணும். அதாவது தைரியமாக இருக்கணும், பயந்து போயிறவங்களா இருக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்குத்தானே நம்ம நினைக்கணும். எல்லாமே ஒரு புதிய நாளுக்குள்ளே, ஒரு புதிய கிருபைக்குள்ளே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், போகணும். அடுத்து பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய தவறுகளை என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுகிறவரா, நம்மளை குற்றங்களை உணர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம ஆவியில் நிரம்பி ஜோமன்றவங்களாக இருக்கணும். அடுத்து ஆயத்தமுள்ள சிந்தையாக இருக்கணும். இந்த நம்ம சிந்தனை எப்படிப்பட்ட ஆயத்தமுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் நம்பிக்கையில் சக்தி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம படித்தோம், ஆபிரகாமை படித்தோம். நம்பிக்கை உள்ளதாக இருக்கணும். அதை எப்படி இருக்கணும், நம்ம பெற்றுக்கொள்கிறோங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம என்ன செய்யணும், விசுவாசமாக இருக்கணும். அப்புறம் நம்ம நாவை பொல்லாப்புக்கு என்ன செஞ்சுருக்கணும், விலக்கி காத்து கொள்ளணும். அப்புறம் மரணக்கட்டுகள் ஆவிகள் என்ன, அதாவது மனதை கட்டும் ஆவிகள்னா என்னன்னு பார்த்தோம். அந்த மனதை கட்டுற ஆவிகள் நம்ம எப்படி விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து விசுவாசித்து தீர்மானிக்கணும். எப்படி நம்ம விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி தீர்மானத்தை கொண்டு வரணும். அப்போ எதை சிந்திக்கிறோமோ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. தியானத்தில் ஒரு வெற்றியான உறுதியை உருவாக்கணும். அப்புறம் எதை யோசிக்கிறோமோ அதையே என்ன செய்யணும், சிந்தனை செய்யணும். தேவனுடைய கிரியைகள் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். அதுக்கு தான் படித்தோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, மறுரூபம் அடையுங்கள். இவை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கணும், சிந்திச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம எடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? கேட்ட சத்தியமாக இருக்கு. சரி அதுக்கடுத்து இன்னும் டைம் இருக்கா? 5 நிமிஷம் இருக்கா? சரி முடிச்சு அடுத்தடுத்தா வேற இதில் போயிடும். கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி, ஸ்தோத்திரம்.